4 ஆண்டுகளுக்கு மேலாகவே திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 1972ல இந்த கட்சி தொடங்கிய தொடக்க காலம் முதல் அதில் பயணித்தவர்கள், இந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சி வெற்றி பாதை நோக்கி செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார்களோ, அழுத்தம் தருகிறார்களோ, அவர்கள் அனைவரையும் பொறுப்புகளில் இருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்குவது என்று முடிவெடுத்து விட்டார் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா. அதை தாண்டி இன்று திரு செங்கோட்டையனும் கூட இன்றைக்கு பொறுப்பிலிருந்து நீக்கியவர் 2 நாட்கள்ல அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதற்கு பெரிய அளவில் ஆயிடாது. இப்படி ஒவ்வொருவராக நீக்கிவிட்டு கட்சியின் கட்டுப்பாட்டில் நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர், கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் இந்த கட்சியை நானே வைத்திருப்பேன் என்கிற பிடிவாத போக்கோடு திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்பது தெரிகிறது. இந்த நோக்கம் என்பது பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியில எப்படி வந்துருச்சுன்னா, மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலினை அமர்த்த வேண்டும், மீண்டும் நாம் எதிர்க்கட்சி தலைவராகவே தொடர வேண்டும் என்கிற மனோபாவத்திற்கு, என்கிற எண்ணத்திற்கு, உணர்வுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஆளாகிவிட்டாரோ என்கிற கருத்தாக்கம் அதிமுகவில் பயணிக்கிற 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மனதில் எழுந்து விட்டது. பெரிய நிர்வாகிகள், அவரோடு பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகிகள் இருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல இருக்கிற இந்த இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சி முக்கியம், இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவருடைய எண்ணம், நோக்கம், லட்சியம் அது நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியின் முடிவை ஏற்க மாட்டார்கள். அவருடைய ஆலோசனை கட்சியினுடைய தலைமைக்கு எதிராகவே அவர் குரல் கொடுக்கிறாரு. அது இதுவரை யாருமே கெடுவெல்லாம் விதித்ததில்ல. 10 நாள் கெடு அப்படின்றது அதிமுக இப்போதும் வலிமையாக இந்த ஒற்றை தலைமையின் கீழே இருக்கு அப்படின்றத காட்டுவதற்காகவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா பாக்கலையா? ஒருத்தர் தலைமைக்கு எதிராக கெடு விதித்த விட்டுருவாங்களா? இந்த கட்சியினுடைய ஃபவுண்டர் மெம்பர் திரு செங்கோட்டையன் அவர்கள், செங்கோட்டையனுடைய இந்த கட்சி வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டது. அவர் இந்த கட்சியை 52, 53 ஆண்டுகளாக இருந்ததில் இதுல 100ல் 1% திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை. இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், இந்த கட்சியும் தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்று ஒரு மூத்த நிர்வாகி அவங்க 8 மாசமா முயற்சி பண்ணாங்க. 6 பேர் சந்திச்சு பேசினாங்கல்ல, அது வெளியில வந்தா பேசினாங்க, நேரா வீட்டுல போய் 2.5 மணி நேரம் உட்காந்து பேசினாங்கல்ல, அந்த நிலைப்பாட்டை எதிர்த்ததுனாலதான் அந்த 8 மாதம் காத்திருந்து இன்றைக்கு வெளியில வந்து சொல்றார்.